அண்மை காலமாக ஒருநாள் போட்டிகளில் சிறப்பாக விளையாடாத டெண்டுல்கர் அவரது மனைவி கேட்டுக்கொண்டதற்கு இணங்க ஓய்வு முடிவை எடுத்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. வயது நிரம்பிய சச்சின் தனது கிரிக்கெட் வாழ்க்கையில் பல தருணங்களில் விமர்சனத்திற்கு ஆளாகியுள்ளார். நாட்டிற்காக விளையாடுவது இல்லை, சாதனைகளுக்காக விளையாடுகிறார் என்பது போன்ற குற்றச்சாட்டுகள் அவர் மீது அவ்வப்போது சுமத்தப்பட்டதுண்டு. எனினும் எந்த ஒரு குற்றச்சாட்டுக்கும் அவர் நேரடியாக பதிலளித்ததில்லை. பல தருணங்களில் பேட்டிங் மூலம் அவர் பதிலளித்திருக்கிறார் என்று கூட சொல்லலாம். கிரிக்கெட் உலகில் எவரும் எளிதில் நெருங்க முடியாத சாதனைகளை படைத்திருக்கும் சச்சின் கடந்த 2 ஆண்டுகளாக ஒரு டெஸ்ட் போட்டியில் கூட சதம் அடிக்கவில்லை. சமீபத்தில் முடிந்த இங்கிலாந்து அணிக்கு எதிரான டெஸ்ட் போட்டிகளில் சரியாக விளையாடாததை அடுத்து அவர் கடுமையாக விமர்சிக்கப்பட்டார். முன்னாள் வீரர்கள் பலர் சச்சினின் ஓய்வு குறித்து பல்வேறு கருத்துக்களை தெரிவித்தனர். இது சச்சினின் மனதில் ஓய்வு குறித்த எண்ணத்தை விதைத்ததாக கூறப்படுகிறது. ஒரு விளையாட்டு வீரர் எவ்வளவு திறமைசாலியாக இருந்தாலும் சரியான தருணத்தில் ஓய்வை அறிவிக்க வேண்டியது முக்கியமானதாகும். கபில் தேவ், ஸ்ரீகாந்த் போன்ற கிரிக்கெட் ஜாம்பவான்கள் கூட அணியில் இருந்து ஓரம் கட்டப்பட்ட பின்னரே ஓய்வு முடிவை அறிவித்தனர். அத்தகைய நிலை தனக்கும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதில் சச்சின் மிகுந்த கவனமாக இருந்தார். இங்கிலாந்து அணிக்கு எதிரான கடைசி டெஸ்ட் போட்டியை காண சச்சினின் மனைவி அஞ்சலி வந்திருந்தார். வழக்கமாக இந்தியா விளையாடும் போட்டிகளில் தென்படாத அஞ்சலி நாக்பூர் போட்டியை காண வந்தது சச்சின் ஏதோ ஒரு முடிவுடன் இருப்பதை கோடிட்டு காட்டியதாக கருதப்படுகிறது. அந்த போட்டியின் போதுதான் சச்சின் ஓய்வு முடிவை எடுத்ததாக தெரிகிறது. 4வது நாள் ஆட்டத்தின் மதிய உணவு இடைவேளையின் போது சச்சினும் அவரது மனைவியும் கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரிய மூத்த நிர்வாகிகளுடன் ஓய்வு குறித்து விவாதித்ததாகவும் கூறப்படுகிறது. கடந்த 23 ஆண்டுகளாக கிரிக்கெட்டுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட சச்சின் இனி குடும்பத்திற்காக அதிக நேரம் செலவிட வேண்டும் என அஞ்சலி விரும்பியுள்ளார். நாக்பூரிலிருந்து மும்பை திரும்பியதும் கைபேசியை சுவிட்ச் ஆஃப் செய்துவிட்டதாகவும் அஞ்சலி மூலமே சச்சினை தொடர்பு கொள்ள முடிந்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. எனினும் ஓய்வு குறித்த இறுதி முடிவை கடைசி 4 நாட்களில் தான் சச்சின் எடுத்துள்ளார். பின்னர் தனது முடிவு குறித்து கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரிய தலைவர் ஸ்ரீனிவாசனுக்கு சச்சின் டெண்டுல்கர் முறைப்படி தெரிவித்துள்ளார். புதிய தலைமுறைக்காக குமரேஷனுடன் லிட்வின் சௌந்தர்யா. Sachin Tendulkar, outstanding achievement and richly deserved for someone in this world of cricket. Yes, finally.